அம்பிகா ஒரு கொலைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல. அத தடுக்கணும்னு நினைச்சேன். அதனால நீ பார்வதி அம்மா கூட பேசிக்கிட்டு என்ன போய் சாமி கிட்ட உத்தரவு வாங்கணும்னு பூக்கட்டி எடுத்துட்டு வான்னு சொன்னல. ஆமா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு நாகத்தம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் 2 பொட்டலத்திலுமே சகப்பு பூதம்மா கட்டி எடுத்துட்டு வந்தேன். மா, என்ன மன்னிச்சிடுமா. பாவீங்களா? பாவத்துக்கு மேல பாவத்தை பண்ணிட்டு இருக்கீங்களே. நீங்க எல்லாம் விளையாடுறதுக்கு அந்த நாகத்தம்மனை தவிர வேற ஆள் கிடைக்கலையா? மகாவுக்கு தேவைப்பட்டா அம்மன் குறி சொல்லணும். பார்வதி அம்மாவுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு சாமியோட அம்மன் உதவி பண்ணணும். உனக்கு பூ கட்டி போட்டு விளையாட அம்மன் வேணும். அவ என்ன சாமியா இல்ல உங்களுக்கு எப்படி வேலை செய்யற ஆளா? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. மா, அம்பிகாவை காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேம்மா. அதுவும் அம்மனோட சம்மதத்தோட தான் நான் அப்படி பண்ணேன். சீ, வாய் முடு. அநியாயமா அம்மன் பேரை கெடுத்ததும் இல்லாம அந்த ஆத்தா சொல்லாத விஷயத்த எனக்கு சொல்லி எவ்வளவு பெரிய தப்பான காரியத்தை பண்ணிருக்க. நம்ம அம்பிகாவை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலம்மா. அதுக்காக சாமி குத்தம் பண்ணலாமா? நீ செஞ்ச காரியத்தினால தாண்டி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளவு அபசகுணம் நடந்துச்சு. அம்பிகா வாழ்க்கை நாசமானதுக்கு கூட நீ செஞ்ச காரியத்தினாலதான். நீ செஞ்ச காரியத்தினாலதான் அம்மன் அம்பிகாவை தண்டிச்சிட்டா. அந்த பார்வதி அம்மா தான் புத்தி கெட்டு போய் பொய்யா சாமி ஆடினாங்க. நான் பெத்த பொண்ணு நீயே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கியே. மா, எந்த தப்பு காரியம் பண்ணாலும் அது ஒரு நல்லதுக்காக பண்ணும்போது சொல்ற பொய்யும் செய்யற தப்பும் அடிபட்டு போயிடுமா. சத்தியத்தை காப்பாத்த தேவைப்பட்டா பொய் சொல்லலான்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்க. யுத்தம்னு வந்துட்டா ஜெயிக்கிறது தான் முக்கியம், ஜெயிக்கிற விதம் ஒரு தடை இல்லைன்னு கீதை சொல்லுது. அப்படி பார்த்தா பார்வதி அம்மா செஞ்சது மகானிய காப்பாத்த, நான் செஞ்சது நம்ம அம்பிகாவை காப்பாத்த. அடி பாவி, செய்யற பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு பகவத்கீதையா காரணம் காட்டுற. அந்த அம்மன் உன்னை தண்டிக்காம விட மாட்டாடி. பரவாயில்லம்மா, தண்டிக்கட்டும். அது எதுவா இருந்தாலும் அந்த தண்டனை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீ அந்த நாகாத்தம்மன் முடிவு மீறி அம்பிகாவோட கல்யாணத்தை நடத்தின. இன்னைக்கு அம்பிகா வாழ்க்கை இப்படி பாழா போய் நிக்கிறதுக்கு நீயும் ஒரு காரணம். ஐயோ, இப்ப கடைசியில பழைய எம்எல்ஏ திருப்புறாளே. வந்துட்டு போன ஆண்டி கூட தெரியுதுமா, மகா அண்ணி இல்லாதனாலதான் இந்த வீடே இருண்டு போச்சுன்னு. ஆனா அன்னை கூடவே இருந்த உனக்கு அவங்களோட மகிமை புரியலையேமா. அதாம்மா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு மகனா வந்து நீ பிறந்திருக்கியே, அது எனக்கு வருத்தமா இருக்குடி. இந்த பாருமா, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. மகாணி நம்ம வீட்டுக்கு வரணும். அப்போதாம்மா நம்ம கஷ்டம் பிரச்சனை எல்லாமே தீரும். அப்பதாம்மா இந்த வீடே வெளிச்சமாகும். ஏ குட்டிச்சாத்தா, செய்யற தப்பையெல்லாம் செஞ்சுட்டு வேதமா ஒதுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடு வெளிச்சமாகணும்னா அங்கங்க ஒரு 4 LED பல்ப மட்டும் போதும். கரண்ட் செலவும் மிச்சமாகும். அரசாங்கமும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ எதுக்கு வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வாயை முடிக்கிட்டு உள்ள போய் உன் வேலையை பாரு போ. பாரு ஈஸ்வரி, சாமி பேர்ல தப்பான பூ போட்டு என்னையே ஏமாத்திருக்கா. அத்தை, இவளா செஞ்சா? இவ வெறும் டிவி தான், ரிமோட் வேற இடத்துல இருக்கு. அங்க பட்டன் நமக்குது, இங்க இவ படம் காட்டுறா. நாம நம்ம வீட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டா எந்த ரிமோட்டும் எதுவும் செய்ய முடியாதுல்ல. கரெக்ட் தான்மா. அந்த மகா தப்பான வழியில குழந்தை உண்டாயிருக்கா.
அவளை போய் இவ்வளவு நம்பி என்ன இங்க கூட்டிட்டு வர சொல்றா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. மா, நான் இவ்ளோ பெரிய உண்மையை சொல்லியும் உன் மனசு மாறலையேமா? மகா அண்ணி அப்படி தப்பான வழியில போற ஆளாமா? அத சிதம்பரம் மாமா ஆதரிப்பாரா? நீ நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. தயவு செஞ்சு அண்ணியை ஏத்துக்கோமா. ஏய், தப்பான ஒருத்திக்கு வக்காலத்து இப்படி வாங்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் உங்ககிட்ட பேசல, எங்க அம்மா கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன? மா, நடந்தது எல்லாமே போகட்டுமா. மகா அண்ணி தப்பானவங்களா இல்லையான்னு நாகத்தம்மன் கிட்ட நீயே நேர பூக்கட்டி போட்டு கேளுமா. அந்த நாகத்தம்மன் என்ன பதில் சொல்றாங்கன்னு நீயே பாருமா. ஏய், விட்ட நீ இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கெடுத்துருவ. நீ உதவங்கிறதுக்கு முன்னாடி ரூமுக்கு மரியாதை ஓடி போயிடு போ. மா, நீ பூ கட்டி போட்டு பாருமா. மகா அண்ணி நல்லவங்களா கெட்டவங்களா நீயே கேளு. ஆமா, இனிமே என்ன குழம்பு வைக்கிறது சாப்பாடு செய்யறதுன்னு கூட நாகத்தம்மன் கிட்ட பூ போட்டு கேட்டு செய்யுங்க, சரியா? ஓடி பேசாம வா, நீ கேளுமா, கேளு. நாகத்தம்மா, என் மருமக நல்லவளா கெட்டவளான்னு எனக்கு தெரியல. அவ செஞ்ச காரியம் சரியா இல்ல அவ வயித்துல உண்டான கரு தவறான வழியில உண்டானதா? எனக்கு நீயே ஒரு பதில சொல்லு. அத்தை, ஷாலினி ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பான். மகா நடத்த கேட்டவன்னு நம்மளுக்கே தெரியும். இதுல அம்மனை வேற பூ போட்டு பார்த்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ஏன்? அத்தை, ஷாலினி சொன்னது கரெக்ட் தான் அம்மா. நமக்கு ஒரு முடிவு தெளிவா தெரியாத போது, ஒரு புதிருக்கு விட கிடைக்காத போது, நமக்கு மேல உள்ள சக்திய, அந்த கடவுளை, நாகத்தம்மனை நம்புறோம். மகா நல்லவளா கெட்டவளான்னு அவளே தீர்மானிச்சு பதில் சொல்லட்டும். மகா நல்லவன்னா வெள்ளப்பூ வரட்டும், அவ களங்கம் உள்ளவன்னா சிகப்பு பூ வரட்டும். எம்மாடி பொண்ணதாமா, இந்த பாருமா, நீயும் என் பொண்ணு மாதிரி தான். இங்க பாருங்க, பேசாம வாயை மூடிட்டு கிளம்பிருங்க. சும்மா ஏன் வாயை கலறிட்டு இருக்காதீங்க. சரிதாம்மா, ஆம்பளை வீட்டில் இருக்கையில் பொம்பளை கிட்ட பேசக்கூடாதாம்மா. உன் புருஷனை வர சொல்லு,
அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். என்னங்க தேவையில்லாதவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வந்து என்னன்னு கேளுங்க. அட என்னடி முறவாசல் செய்யற விளக்குமாறு கையில தானே வச்சிருக்க, தேவையில்லாத ஆள் வந்து தகராறு பண்ணா அடிச்சு விரட்ட வேண்டியது தானே. ஓ ஓ ஓ நீங்களா? நான் வேற யாரும் நினைச்சேன். என்ன விஷயம்? மனசில் இருக்கிறது தானே வாயில் வரும். இந்த வீட்டு பையன் கொலைக்கேஸில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சோம் அவனுக்கு பொண்ணு கொடுத்த எனக்கு இந்த அவமானம் தேவைதான். பரவாயில்ல, எவ்வளவோ பட்டாச்சு, இன்னும் எவ்வளவோ பட வேண்டியிருக்கு. பொண்ணை பெற்ற அப்பாக்களுக்கு இதெல்லாம் சகசம்தான். இதெல்லாம் ஏற்றுக்கணும். சரி சரி, என்ன விஷயம்? அம்பிகா விஷயமா பேசிட்டு போலாம்னு வந்தேன். ஓ, இந்த பாருங்க, அம்பிகாவை கல்யாணம் பண்ணி கொடுத்த நாள்ல இருந்து குடும்பத்துக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அம்பிகா உங்க வீட்டில் வாழ்ந்ததை விட எங்க வீட்டில் இருந்ததே அதிகம். ஏதோ இங்க வரலாம்னு உங்களுக்கு ஃபோன் போட்டிருக்கு, கடுமையா பேசிட்டு வச்சிட்டீங்களாம். ஓ, அதுக்கு சண்டை போட தான் இப்ப வந்திருக்கீங்களா? ஐயோ, நான் சண்டை போடலாம் வரலம்மா, நான் நல்ல எண்ணத்தோட தான் உங்கள்கிட்ட பேசிட்டு போலாம்னு வந்தேன். இந்த பாருமா, நான் ஏற்கனவே மனசு வந்து தளர்ந்து போய் தான் வந்திருக்கிறேன். உங்கள்கிட்ட நியாயத்தை பேசலாம்னு தான் வந்தேன். கல்யாணம் ஆன பிறகு ஒரு பொண்ணு பிறந்த வீட்டில் இருக்கிறது முறையில்லை. புண்ணை குத்துற காக்கா குருவி மாதிரி ஊரு உலகம் அவங்கள கொத்தி கொத்தி சாகடிச்சிடும். அதனால இந்த பாருமா, அவ ஏற்கனவே நொந்து போயிருக்கா. நீங்க தான் அவளுக்கு ஆதரவு சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்களே குத்தி காமிச்சா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, குத்தம் சொல்ல வரலன்னு சொல்லிட்டு ஏதோ அப்படி பேசுற மாதிரி ஒரு வாசனை அடிக்குதே. குத்தம் சொல்லலைங்க, நடந்ததை சொல்றேன். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. தப்பு பண்ணது உங்க வீட்டு பிள்ளை, அதுவும் நாங்க சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னாடி நடந்த குற்றம். குற்றம்னாலும் சாதாரண குற்றம் இல்ல, அவரே கொலை செஞ்சேன்னு கோர்ட்ல ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு பாவம் ஏன் பொண்ணு என்ன பண்ணும்? சரி, உங்க வழிக்கே நாங்க வரோம். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏன் தம்பி மேல கொலைப்பழி வந்துச்சா இல்லையா? வந்ததுமா. அப்பவே நீங்க கல்யாணத்தை நிறுத்தி இருக்கலாமே. அப்போ உங்க தம்பியை நாங்க நம்பணுமா? அப்ப இப்பவும் நம்புங்க, தப்பு இல்ல. இந்த பாருங்க, அவரு கொலை செஞ்சேன்னு இப்ப ஒத்துக்கிட்டாரு. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒத்துக்கலையே. அது ஏதோ கட்டாயம், ஒரு நிர்பந்தத்துல ஒத்துக்கிட்டான். இங்க பாருங்க, இப்போ நாங்க அவன் கொலை பண்ணலன்னு தான் சொல்றோம். ஏங்க, என்னதான் நிர்பந்தம் இருந்தாலும் ஒருத்தன் வந்து தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்குவானா? இங்க பாருங்க, பையன் மேல கொலைப்பழி இருக்குன்னு தெரிஞ்சோம் நீங்க எந்த தைரியத்துல பொண்ணு கொடுத்தீங்க? இங்க பாருங்க, பையன் மேல கொலைப்பழி இருக்குன்னு தெரிஞ்சோம் நீங்க எந்த தைரியத்துல பொண்ணு கொடுத்தீங்க? சொல்லுங்க, எந்த தைரியத்துல பொண்ணு கொடுத்தீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் நெருங்கி பழகிருக்காங்க, தப்பு பண்ணிருக்காங்க. அதனால அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயம் என் தம்பிக்கு வந்திருக்காதா? கொலைப்பழிய ஒத்துக்க சொல்லி வேற யாராவது அவனை கட்டாயப்படுத்திருக்கலாம்ல. ஏன் அப்பாவி தம்பி அந்த மிரட்டலுக்கு அடிபணிஞ்சிருக்கலாம்ல. அது எப்படிமா நம்புற மாதிரி கதை சொல்லுமா? அட நீங்க என்னங்க, நீ ஒத்துக்கலனா உன் கர்ப்பிணி பொண்டாட்டி போட்டு தள்ளிவிட அவங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஒரு வேலை கட்டின பொண்டாட்டி உயிரை காப்பாத்துறதுக்கு கூட என் மச்சான் செய்யாத கொலைய செஞ்சேன்னு ஒத்துருக்கலாம்ல. இந்த பாருங்க, யாருக்குங்க தெரியும்? அப்படி பார்த்தா கட்டின பொண்டாட்டியை காப்பாத்தி இப்ப அவன் தியாகி ஆயிட்டான் தெரியுமா? என்னங்க இது மறுபடியும் நம்ப முடியாத கதையெல்லாம் சொல்றீங்க? அட அப்படித்தாங்க, ஒரு கும்பல் யாரையோ கொலை பண்ணிட்டு பார்த்திபனை பலிகடை ஆகிடுச்சு. இந்த ரகசியம் வெளியே தெரியக்கூடாதுன்னு அவனை மிரட்டி இருக்கு. அம்பிகா உயிரை காப்பாத்துறதுக்காக தான் என் மச்சான் செய்யாத கொலையை ஏத்துக்கிட்டு இருக்கான். இதுதாங்க எங்க தரப்பு வாதம். இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? பாருங்க, உங்க கற்பனை எல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. நான் இப்ப அதை பத்தி பேச வரல. என் பொண்ணு வாழணும், அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க. இங்க பாருங்க, நல்லவனுக்கு அழகு சொல்லாம போறதுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. இந்த பாருமா, நான் நல்லபடியா பேசிட்டு போலாம்னு வந்திருக்கேன். என்னை சீண்டி வேடிக்கை பார்க்காத. என் பொண்ணு பாயும் வயிறு மறுக்கியா, அதுக்கு உன் தம்பி தான் காரணம்.
இப்ப எங்க குடும்பமே அப்படியே முடிஞ்சு போயிருக்கிறோம். நியாயமா பார்த்தா பேச்சு என் கூட வந்திருக்கணும். அவ இங்க வர்றதுக்கு கூட தெம்பு இல்லாம உடஞ்சு போயிருக்காயா வீட்டுல. இப்ப என்னதான் பண்ணணும்ன்றீங்க? என் பொண்ணு வாழ வேண்டிய வீடு இதுதான். அவளை நிம்மதி அந்த வீட்டுல வாழ விடுங்க. இது ஒண்ணும் அவ புருஷன் வீடு இல்ல, ஏன் புருஷன் வீடு. உங்க பொண்ணோட புருஷன் வீடு இப்ப ஜெயில் தான். உங்க அருமை மருமக மகாலட்சுமி இருக்கால, அவகிட்ட சொல்லுங்க. அவ வேற ஏதாவது வீடியோ ரெடி பண்ணி கொடுப்பா. அத வச்சு இவள போய் அவன் கூட ஜெயில குடும்பம் நடத்த சொல்லுங்க. ஏங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? ஒரு சம்பந்தி கிட்ட இப்படி முறகட்டு போய் பேசுறீங்க. அப்படியே உங்க குடும்பத்துல யாரும் தப்பே செய்யாத மாதிரி பேசுறீங்க. உங்க குடும்ப வரலாறு எங்களுக்கும் நல்லா தெரியும். உங்க மூத்த புள்ள ஜெயமணி ஊர்ல இருக்க ஒரு பொண்ணையாவது விட்டு வச்சிருக்கானா? உங்க இளைய பையன் விஜய் சாமி சிலைய கடத்தல. உங்க மருமக அவன மாதிரியே இருக்க இன்னொருத்தன் கூட குடும்பம் நடத்தல. இன்னும் பத்திரமாத்து தங்கம் உங்க குடும்பம்ங்கிற மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. போதும், நிறுத்துங்க. இது நல்லதுக்கு இல்ல. எச்சரிக்கிறேன். என்னது எச்சரிக்கிறீங்களா? யாரு வீட்டுக்குள்ள வந்து யாரு அதிகாரம் பண்றது? இதுக்குதான் உங்களெல்லாம் வாசல்ல நிக்க வச்சு அனுப்பிச்சிருக்கணும். உள்ள கூப்பிட்டு வச்சு பேசுறது எங்க தப்பு. நீங்களே ஒரு தில்லாலங்கடி குடும்பம். உங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்த நேரம் ஏன் தம்பி ஜெயிலுக்கு போயிட்டான்? உங்க பொண்ணோட ராசி அந்த லட்சணத்துல இருக்கு. போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல அனாவசியமா பேசுனீங்க ஒன்று இல்லைன்னாக்கி போடுவேன். பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு வாழணும்னு நினைக்கிறேன். இல்ல கழுவி ஊத்தி கல்லா கட்ட 1/4 மணி நேரம் ஆகும். மிரட்டுறீங்களா? நான் பேசத்தான் வந்தேன். உங்களை மிரட்டுறதுக்கு என் பையன் வர்றேன்னு சொன்னான். அவன் வந்தான்னா வாய் பேசாது, கைதான் பேசும். அதனாலதான் அவனை விட்டுட்டு வந்தேன். இப்ப தெரியுது அவன் தான் உங்களுக்கு லாயக்கணும். இங்க பாருங்க பெரிய மனுஷரே, உங்க வீட்டுல பொண்ணு எடுத்துட்டு உங்ககிட்ட நாங்க இப்படி அசிங்கப்படணுங்கிற அவசியம் எல்லாம் எங்களுக்கு இல்ல. உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான். மரியாதையா வெளியே போயிடுங்க. வெளியில போகணுமா? போறேன். ஆனா சும்மா இருக்க மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இழுத்துக்கிட்டு போக சொல்லுவேன். சும்மா இருக்க மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இழுத்துக்கிட்டு போக சொல்லுவேன். இந்த பாருங்க, நாங்க என்ன பண்ணோம்? என்ன பண்ணல? எங்க கிட்ட சொத்து இருக்குன்னு தெரிஞ்சு உங்க பையனை என் பொண்ணுகிட்ட பழக விட்டு அவன் மனசை கலைச்சிங்க. கல்யாணமான ஒரு வாரத்திலேயே அவளை வாழ விடாம விரட்டிட்டீங்க. இதெல்லாம் திட்டம் போட்டு தானே பண்ணுனீங்க? சொல்றேன், இதெல்லாம் போலீஸ்ல போய் அடுக்கடுக்கா சொல்றேன். அது மட்டுமா பண்ணீங்க? கல்யாணம் பண்ண கையோட என் பொண்ணு பேர்ல இருக்க சொத்தை விக்கிறதுக்கு பேரம் பேசியிருக்கீங்க. அதுக்கு இந்த ஊரே ஆதாரம் இருக்கு தெரியுமா? எங்க பாருங்க, அது அம்பிகா சொல்லி பார்த்திபா பண்ணது. இல்லங்க, இல்ல. ஆரம்பத்தில இருந்தே அதுக்கு நீங்க 2 பேரும் தான் உடந்த. ஆமா, ஏன் கல்யாணம் ஆகி 4 நாள்லயே சொத்தை விக்கிறதுக்கு ஓடுனீங்க? கேட்டா தொழில் நஷ்டம்னு சொன்னீங்க. போலீஸ் வரும். நீங்க குடும்ப தொழில் என்ன பண்ணீங்க? அதுல என்ன நஷ்டமாச்சு? உங்க வீட்டு பையன் ஊருக்கு வெளியில ஏதோ கெமிக்கல் ஃபேக்டரி கட்டுறதா சொன்னானே, அது உண்மையா இல்ல அதுவும் ஃப்ராடா? தொழில் நடத்திக்கிட்டு இருந்தவனுக்கு எப்படி திடீர்னு 20 லட்சம் ரூபாய் நஷ்டம் வரும்? இது எல்லாத்தையும் போலீஸ் நோண்டி நோண்டி கேட்கும். அப்ப தெரியும் உங்க வண்டவாளம். சம்பந்தி, இங்க பாருங்க, அதெல்லாம் வேண்டாம். பேச்சா இருக்கட்டும். நாங்க உங்க சம்பந்தி, அதை ஞாபகம் வச்சுங்க. நாங்க இப்பதான் சம்மதின்னு தெரியுதா? என் குடும்பத்தையே கேவலமா பேசுனீங்க. என் பொண்ணுங்க இங்க வாழ விடல. இதுக்கப்புறம் உங்களை பத்தி எனக்குன்னு அக்கறை. இப்ப போறேன், போலீஸோட வர்றேன். இப்ப பார்த்திபன் இருக்கிற இடத்துக்கு அக்காவை மாமாவையும் அனுப்பி வைக்கிறேன். தயாரா இருங்க. எல்லாம் உன்னால தாண்டி. சும்மா அந்த தேன் கூட குச்சை வச்சு குத்தா இப்ப அது கொட்டி நம்மள நாசம் பண்ணாம விடாது தெரியுமா? இப்ப என்கிட்ட சொல்லுங்க,
நான் எகிறனா நீங்க அவர்கிட்ட சமாதானமா பேச வேண்டியதானே? உங்க வாயாலையும் வாய் கொழுப்பாலையும் தான் இப்ப போலீஸ் வர போதீங்க. ஐயோ ஐயோ நம்மள கம்பி எண்ண வேண்டியதா? இந்த பாருங்க, என்னால ஜெயில போய் கம்பி எண்ண முடியாது, களி திங்க முடியாது. போங்க. ஆமா எல்லாத்தையும் இப்ப சொல்லு. அப்படியே சொல்லி தலைக்க வேண்டியதானே? பாருங்க, என் வாயை புடுங்காதீங்க. போய் அவரை சமாதானப்படுத்த வழியை போடு. போய் சமாதானப்படுத்த. சமதே சமதே சமதே. பைரவா. ஏய் ஈஸ்வரி, என்ன கையில இருக்கு? இதை விடுங்க. இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன? எந்த நேரமும் ஆர்த்தி ஏத்தி வச்சு வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அந்த மகா மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள நுழையிற நேரம் வந்தாச்சு.